Welcome friends, UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 series la இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. Question number 132. Acetones undergo option A photochemical fission, option B thermal fission, option C heterolytic fission, option D nuclear fission. இந்த question எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 9 நேச்சர் ஆஃப் பாண்டிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா பாண்ட் பிரேக்கேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ இது டைரக்ட்டா நமக்கு क्वेश्चन கேக்கல. அசிட்டோன் அண்டர்கோ என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு போகுது அப்படின்றது நம்மளோட क्वेश्चनே. ஓகேவா? நம்மளோட ஆப்ஷன்ஸை பாருங்க. போட்டோகெமிக்கல் ஃபிஷன், தெர்மல் ஃபிஷன், ஹெட்ரோலைட்டிக் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபிஷன். அசிட்டோன் வந்து நியூக்ளியர் ஃபிஷனுக்கு போகாது. ஓகேங்களா? தென் ஹெட்ரோலைட்டிக் ஃபிஷன்னா என்னன்றத பார்க்கலாம். ஹெட்ரோலைட்டிக் ஃபிஷன்றது இப்போ டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, அதுக்கு இடையில நமக்கு பிரேக்கிங் நடந்துச்சுன்னா, பாண்ட் பிரேக்கிங் நடந்துச்சுன்னா ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கார்போகேட்டைன் கார்பேனைன். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா தான் அது ஹெட்ரோலைட்டிக் ஃபிஷன்னு சொல்லுவோம். தெர்மல் ஃபிஷன்றது அந்த ரியாக்ஷன் கேரிட் அவுட் பை ஹீட். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தெர்மல் ஃபிஷன்னு சொல்லுவோம். போட்டோ கெமிக்கல் ஃபிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ரீசன் என்னன்னு பாருங்க. இது வந்து அசிட்டோன் அண்டர்கோ போட்டோ கெமிக்கல் ஃபிஷன். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நாரிஷ் டைப் 1 ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. நாரிஷ் டைப் 1 ரியாக்ஷன்ல இப்போ அசிட்டோன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? CH3 C டபுள் பாண்ட் O CH3. இங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைட் பிரசன்ட்ல லைட் யூஸ் பண்றாங்கனாவே என்ன அர்த்தம்னா தட் மீன்ஸ் H nu போட்டான். போட்டானை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா போட்டானை யூஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் போச்சுனாவே அது போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போ இங்க ஃபிஷன் அர்த்தம். இப்போ இங்க பாண்ட் பிரேக் ஆகிட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா CH3 C டபுள் பாண்ட் O டாட் பிளஸ் CH3 டாட் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் போயிட்டு இந்த CO குரூப் போயிட்டு நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி CH3 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுவும் நமக்கு சேர்ந்து என்ன ஆகும்னா அல்கேன் ஃபார்ம் ஆகும். CH3 அல்கேன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போட்டோ கெமிக்கல் ஃபிஷன் ரியாக்ஷன் சொல்றோம். ஓகேவா? போட்டோ அப்படின்னாவே இங்க லைட் யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கேரிட் அவுட் ஆகுது இல்லையா, அதனால இந்த போட்டோ கெமிக்கல் ஃபிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து நாரிஷ் டைப் 1 ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஆக்சுவலா இதுவும் வந்து நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ்ல யூனிட் 6 பிஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்கு. ஆனா நமக்கு யூஜிடிஆர்பிக்கு கிடையாது. நமக்கு என்ன டாபிக் பேஸ்ல கேட்டிருக்காங்க, பாண்ட் கிளீவேஜ்ல என்ன டைப் ஆஃப் ஃபிஷன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 132க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோ கெமிக்கல் ஃபிஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन 133. மேட்ச் தி ஃபாலோயிங். காலம் A காலம் B. காலம் A ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா cis 1,2 டைக்ளோரோசைக்ளோபென்டேன், B 2,3 டைஹைட்ராக்சிப்ரோபனால், ஆப்ஷன் C புரோமோ குளோரோமீத்தேன், D வந்து trans 1,2 டைக்ளோரோசைக்ளோபென்டேன். காலம் B ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா glycerol D8 enantiomer identical structure achiral molecule. ஸோ இது மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இது எந்த டாபிக் எந்த யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா யூனிட் 9ல இருந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க. பாருங்க, cis 1,2 டைக்ளோரோபென்டேன் அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பென்டேன் இல்லைங்களா, சைக்ளோபென்டேன்றதுனால நம்ம ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1,2 டைக்ளோரோன்றதுனால ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் செகண்ட் பொசிஷன்லயும் நான் என்ன பண்றேன்னா குளோரின் ஆட் பண்றேன். சிஸ்ன்றதுனால நம்ம சிஸ் ரெண்டுமே சேம் சைடு எழுதுறோம் குளோரின். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத செக் பண்ணலாமா? நம்ம இங்க வந்து நான் சென்டர்ல நான் ஒரு லைன் போட்டேன்னா இது பார்க்கறதுக்கு இதுல என்ன பிரசண்டா இருக்குன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசண்டா இருக்கு. பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசண்டா இருந்துச்சுனாவே அது வந்து ஏகைரல் மாலிகுல்ல வந்துடும். ஓகேவா? அப்போ ஏகைரல் மாலிகுல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நான் என்ன பண்ணிடலாம், டைரக்டா ஏகைரல் மாலிகுல்னு வச்சு போட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஏல வந்து 4 ஆப்ஷன் இருக்கிறது ஒன்று தான், ஏ தான். அப்போ எடுத்ததுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், மற்ற ஆன்சர்லாம் பார்க்காதே ஏ அப்படின்னு போட்டுட்டுனா உங்களோட ஆன்சர் ராங். கண்டிப்பா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்போது 4 இதுவுமே நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் பாருங்க 2,3 டைஹைட்ராக்சிப்ரோபனால் OL கொடுத்துருக்காங்க. அப்படி போடும்போது என்ன பாருங்க டைஹைட்ராக்சி புரோபனால். அப்ப ரூட் வந்து 3 கார்பன் இருக்குது. ஓகேவா? 1 2 3. செகண்ட்லயும் தேர்ட்லயும் ஹைட்ராக்சி இருக்கு. அப்படின்னா CHOH CH2OH
ஓகேங்களா? அப்போ மேல ப்ரொபைல் OL கொடுத்துருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இங்கேயும் CH2OH. இந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கிளிசரால். 3 OH குரூப் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுனாலே நம்ம கிளிசரால்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு கிளிசரால் ஆப்ஷனே இல்லை, நமக்கு கிளிசரால் டேட் தான் இருக்கு. மேபி இங்கே OH பதிலாக AL கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? CH2OH பதிலாக இங்கே என்ன வந்திருக்கோம்னா CHOன்னு வந்திருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால்டிஹைடு. அப்போ பி ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர் மேட்ச் ஆகுது பாருங்க, கிளிசரால்டிஹைடுக்கு மேட்ச் ஆகுது, மற்ற ஆப்ஷன்ஸ் வராது. ஓகேவா? இங்க OLக்கு பதிலாக AL கொடுத்துருந்தாங்கன்னா கிளிசரால்டிஹைடு. ஆக்சுவலா இது வந்து மிஸ்டேக், OL வந்திருக்க கூடாது, AL தான் வந்திருக்கணும். இங்க OL போட்டா ஆல்கஹால், AL போட்டா ஆல்டிஹைடு. இந்த ஒரு வேர்ட் அந்த ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆகிறது எவ்வளவு மிஸ்டேக் வருது பாருங்க. OL போட்டுனா கிளிசரால், அதுவே AL போட்டுதாங்கன்னா கிளிசரால்டிஹைடு. நம்மளோட ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இப்போ பாருங்க Bக்கு என்ன மேட்ச் ஆகுது? 1. Bக்கு 1 வர ஆப்ஷன் எங்க வருது பாருங்க, Bக்கு வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க ஆன்சர் டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ராங்கா தான வந்திருக்கும். அப்பனா நம்ம எல்லாமே நம்ம ட்ரை பண்ணனும். ஓகேங்களா? சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க, புரோமோ குளோரோ மீத்தேன். மீத்தேன்னாவே ஒரு கார்பன் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். புரோமோ குளோரோ மீத்தேன் அப்படினா ஒரு புரோமின் இருக்கு, இன்னொரு குளோரின் இருக்கு. அப்ப ரிமைனிங் எல்லாமே ஹைட்ரஜனா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கைரல் கார்பனா? 4 டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கைரல் கார்பன் சொல்லுவோம். இங்க வந்து நமக்கு 4 டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆகல, 2 ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இது கண்டிப்பா இது கைரலா இல்லைன்னா அப்ப இது ஏகைரல் தான். அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? ஏகைரல்னு சொல்லலாமா? ஓ சி ஆப்ஷன் நம்ம ஏகைரல்னு சொல்லாம, அப்ப பாருங்க இது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்குமே ஏகைரல் மாலிகுல்னு ஆன்சர் சொல்லலாம், இந்த தேர்ட் ஆப்ஷனுக்குமே ஏகைரல் மாலிகுல்னு ஆன்சர் சொல்லலாம். ரிமைனிங் பார்த்துட்டு நம்ம என்ன ஆன்சர்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஏகைரல் மாலிகுல் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, trans 1,2 டைக்ளோரோசைக்ளோபென்டேன். இங்க சிஸ் கொடுத்துருக்காங்க, இங்க டிரான்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் இதே ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டுக்கலாம். இங்க என்ன இருக்கு? டிரான்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த குளோரினை ஆப்போசிட்ல நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா trans 1,2 டைக்ளோரோசைக்ளோபென்டேன். இப்போ நான் இங்க சென்டர்ல லைன் போட்டேன்னா நமக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி வருங்களா? வராது. அப்ப கண்டிப்பா இதுல என்ஹான்சோமர் ஃபார்ம் ஆகும். அப்ப நான் இங்க வந்து ஒரு மிரர் இமேஜை வச்சுனா என்ன ஆகும்? இது இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, சோ இங்க இருக்கிற Cl இங்க போய்டும், இங்க இருக்கிற Cl இங்க வந்துரும். சோ நமக்கு மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்ப இது கண்டிப்பா இது வந்து என்னன்னு சொல்லலாம்? என்ஹான்சோமர் பேர் கொடுக்குது இல்லீங்களா? அப்ப என்ஹான்சோமர் நமக்கு ஆன்சர் வரும் இல்லீங்களா? அப்ப ஆன்சர் D க்கு என்ன வருது? 4 வருது. சாரி 4, D க்கு என்ன ஆன்சர் வருது? என்ஹான்சோமர் வருது 2 வருது. அப்ப D க்கு 2 எங்க வருதுன்னு பாருங்க, இந்த B ஆப்ஷன்ல தான் வருது. B ஆப்ஷன்ல தான் B க்கு 1 வருது, D க்கு 2 வருது. இப்ப C க்கு என்ன வந்துச்சு பாருங்க, C க்கு என்ன சொன்னோம்? ஏகைரல் சொன்னோமா? அப்ப 4 ஆப்ஷன். அப்போ இதுவும் கரெக்ட்டா வருது. அப்ப இந்த 3 ஆன்சருமே மேட்ச் ஆகுது. அப்ப A க்கு என்னவா தான் இருக்கும்? ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்திருப்பாங்க. ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஏகைரல் மாலிகுலை நம்ம ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ஓகேவா? அப்ப நம்ம கரெக்ட் ஆன்சர் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா B ஆப்ஷன் தான் வரும், மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வராது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சோ நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது ஒன்னு பார்த்த உடனே டக்குன்னு இதுவா தான் ஆன்சர் இருக்குன்னு கண்ண மூடி போட்றாதீங்க. 4 ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆன்சர் போடணும். ஓகேங்களா? சோ 133 க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். Thank you friends.